பண்ணுறாங்க. ஐ வில் ஸ்டாப் யூ. நான் வந்து உங்கள் கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லலை, சுற்றி பதில் சொல்கிறேன். ஒரு குடும்பம் மாதிரி இன்னொரு குடும்பம் இருக்காது. அது ஒரே கூட்டு குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, ட்வின்ஸு கல்யாணம் பண்ணாலும் சரி, இந்த குடும்பம் மாதிரி அந்த குடும்பம் இருக்காது. அதுதான் நார்மல். ஒன்று, அந்த பொண்ணை பற்றி பேச வேண்டாம். இல்லை வரேன் நான் முடிச்சிடுறேன். மூணாவது, ஏதாவது பிள்ளை வந்து இப்படி சொல்லுது அப்படின்னா ஸ்டாப் பீயிங் இன்சென்சிட்டிவ். எனக்கு இது நார்மலாக தான் தெரியுது, அது தெரியக்கூடாது. அது எப்படி நார்மலாக தெரியலாம்? ஒரு பிள்ளை வந்து என்னை அப்யூஸ் பண்ணிட்டான், ஆமாம்மா அப்யூஸாக பிரச்சனை இல்லை அப்படி சொல்லக்கூடாது. அட்லீஸ்ட் லீஸ்ட் யூ கேன் டூ இஸ் பீயிங் சென்சிட்டிவ். அப்படியா, என்னாச்சு, எதுக்கு உனக்கு தோணுது? நமக்கு பதட்டம் வரணும். நீங்கள் என்ன அர்த்தத்தில் சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இது கேஷுவலாக எல்லாத்துக்கும் வர்றது தானே அப்படின்னு நான் புரிஞ்சுட்டு பதில் சொல்கிறேன். அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம பிறக்கிறோம் இல்லையா, பிறந்து சராசரியாக ஒரு 70-80 வருஷ காலம் வாழ போகிறோம். இதில் வந்து எல்லாத்துக்கும் தற்கொலை எண்ணமே வராதா அப்படின்னா வாய்ப்பே இல்லை, எல்லாத்துக்கும் வரும், தீவிரமாக வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் செயல்படாமல் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் எல்லா மதமும் வேறு வேறு வழியில் அதை சொல்ல வருது. அது ரொம்ப அறிவியல் பூர்வமாக பேசணும் அப்படின்னா, பிறந்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், காரணம் இல்லாமல் பிறந்திருக்க மாட்டோம். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்துக்க வேண்டியதான். அதை பண்ணுறப்போ மனசு நிம்மதியாக இருக்குன்னா அதை பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். ஸ்டாப் பீயிங் இன்சென்சிட்டிவ் ஃபார் சூசைட். அது வந்து ஓவர் ட்ரீட் பண்ணிட்டாலும் பரவாயில்ல. இப்போ சத்து குறைபாடாக ஒரு பிள்ளை வருது, ஒல்லியாக ஒரு பிள்ளை வருது, எக்ஸ்ட்ரா 2-3 முட்டை வச்சு எக்ஸ்ட்ரா ₹1 ஊட்டுனா பிரச்சனை இல்லை. நீ ஆல்ரெடி ஒல்லியாக தான் இருக்க, உனக்கு எதுக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்கிறது பிரச்சனை. ஓவர் ட்ரீட் பண்ணிடுறது பிரச்சனை இல்லை. எனக்கு தற்கொலை என்ன வருதுன்னா, உட்காந்து எக்ஸ்டென்சிவாக கேட்டுறது தப்பு இல்லை, கேட்காம போயிடுறது பிரச்சனைன்னு சொல்ல வரேன். நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியல. கேள்வி என்னென்னா, அந்த குழந்தைங்கள்ட்ட அந்த தாயார் எப்படி அவங்க கன்சல்ட் பண்ணி அவங்கள வளர்க்குறது அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் கொடுக்கணுங்கிறது தான். இந்த 4 மணி நேரம் போதும். இப்போ இது நீங்கள் சொல்கிறதுல இருக்க சட்ட சிக்கல் என்னன்னு நான் சொல்கிறேன். சட்ட சிக்கல் இல்லை, லைக் ஃபேமிலியில் இருக்க சிக்கல் என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் தி மதர்ஸ் வந்து தே லேக் தேர் ஹஸ்பண்ட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் தேர் லிவிங் அப்ராட். வெளிநாட்டில் வாழ்கிறதுனால ஒரு இமோஷனல் சப்போர்ட் இங்கேருந்து பார்த்தா உனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்றது. நீ பாட்டுக்கு சொல்லுவா அங்கேருந்து இதாச்சு அதாச்சு, நீ இருந்து பார்த்தா தானே பிரச்சனை தெரியும். ஆனால் வேறு வழி இல்லை. இப்போ நான் வந்து இது ஒரு அகெயின் கான்ட்ரோவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நான் வைக்கிறேன். இது வந்து நான் இங்கே திருநெல்வேலி வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்து 3 வருஷம் ஆகுது. 3 வருஷத்தில் நான் இது வரைக்கும் நிறைய கேசஸ் பார்த்துருக்கேன். எனக்கு இருக்கிற புரிதல் என்ன அப்படின்னா, இஸ்லாத்து சமுதாயத்துக்குள்ளே பெருமையாக பார்க்கப்படுறது அப்படின்னு நான் பார்க்குறது வந்து, வெளிநாட்டில் வேலை பார்க்குற மாப்பிள்ளைன்னா பெருமையாக பார்க்குறாங்க அப்படின்னு இருக்குது. அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை. எங்கே வேலை பார்த்தாலும் சம்பளம் வருதான்னு தான் பார்க்கணும், குடும்பத்தை ஓட்டுறது காசு வருதான்னு தான் பார்க்கணும். நாங்கள் நிறைய ஃபேமிலிஸ் பார்க்குறோம், சார் கடன் பிரச்சனை என்ன எங்களுக்கு 2 வருஷத்தில் முடிஞ்சிடும், எங்கள் வீட்டுக்காரர் வீட்டுக்கு வந்துடுவார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அப்படியும் பார்க்கத்தான் செய்கிறோம். இப்போ நான் வந்து பொம்பளையெல்லாம் இருக்கேன், வீட்டுக்கார கல்யாணம் பண்ணுறேன், அவர் வாட்டுக்கு வெளிநாடு போயிட்டாப்புல, நான் பிள்ளையை வளர்த்துட்ருக்கேன், எனக்கும் தேடும்ல, நானும் பாவம் தானே. தேடுறது தப்பு இல்லை, அது வந்து பிள்ளையை பாதிக்காமல் போயிடுறது நல்லது. அதுக்கேற்ற மாதிரி குடும்ப கட்டமைப்பை அமைச்சிக்கிறது நல்லது. நான் தான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு குடும்பம் மாதிரி இன்னொரு குடும்பம் இருக்காது. இங்கே நிறைய பேர் வந்து என் ஃபேமிலி, என் ஹஸ்பண்ட் அப்ராடில் இருக்கிறது நல்லா தான் இருக்குது, நானும் என் ஹஸ்பண்டும் ப்ராப்பரான நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கோன்ற ஃபேமிலி நிறைய இருக்காங்க. எந்நேரம் நாங்கள் ஃபோனில் பேசிட்டு தான் இருக்கோம், எங்களுக்கு பிடிச்சிருக்கு வைக்கிது, அப்படியும் இருக்கிற குடும்பத்தையும் நாங்கள் பார்க்குறோம். ஒரு குடும்பமும் ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து தனிப்பட்ட முறையில் அட்ரஸ் பண்ண வேண்டிய கேள்வி. நான் தனிப்பட்ட முறையில் உங்கள்கிட்ட பேசுகிறேன். வேறு ஏதாவது கேள்விகள்? ஐ கேன் டேக் 4 more questions. சார் கேளுங்க சார். மைக் சார் உட்காருங்க சார், இந்த மைக் முடிச்சு வரட்டேன், உட்காருங்க. பிள்ளைங்க சில நேரங்களில் பேரண்ட்ஸ்கிட்ட சில கண்டிஷன் போடுவாங்க, நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்ட்டு. எக்ஸாம்பிள் இதில் ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல், பைக் ரைடிங் அண்ட் சரௌண்டிங், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ், இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க, நீங்கள் டைம் கொடுக்குறத பொறுத்து நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி விருப்பத்தில் நான் நடக்குவேன் அப்படின்றது. இந்த மாதிரி டைம் கொடுக்குறதுல இன்க்ளூடிங் மீ, அது சில கருத்துக்கள் அது சரியில்லை, இந்த டைம் கொடுக்குறது, இந்த மொபைல் கொடுக்குறது அல்லது மாதிரி பைக் ரைடிங் இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அப்போசிட்ஸ் கருத்தில் நானும் அல்லது என்னுடைய ரிலேட்டிவ் எல்லோரும் இருக்கும்போது
அந்த பிள்ளைய அந்த சர்க்கிள்லேருந்து மீட் எடுக்கணுமா, அல்லது அவங்களுடைய போக்கிலேயே கொஞ்சம் போய் விட்டு பிடிச்சி நம்ம பார்க்குறோன்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி இருக்கணுமா? நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, சில நேரம் பிள்ளையா ரூல்ஸ் வச்சது செஞ்சதுன்னா நம்ம என்ன செய்ய? நமக்கு ரூல்ஸ் போடுவாங்க. அந்த ரூல்ஸ் எதுக்குன்னா, நான் பேரண்ட்ஸ் ஒபீடியன்ட்டுக்கு எனக்கு கீழ்பட்டு நீ நடக்கணும்னா அவங்கள உங்களுக்கு நான் கீழ்பட்டு நடக்கணும்னா என்னுடைய சில ஆசைகள் நான் சொல்கிறது நீ கேள போகிறேன், நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். இந்த டிமாண்ட் நடக்கும். இது வந்து இட்ஸ் ஹைலி பாசிபிள். ஒரு 12-13 வயசை தாண்டிட்டுனா இது நடக்கலைன்னா தான் ஆச்சரியம் இல்லை. இது இருக்கும்போது அவங்க பிடிச்சிக்கோங்க. சில சொல்லுவாங்க கொஞ்சம் பிள்ளைய விட்டு பிடிச்சிங்க பார்த்துக்கலாம். என்னத்தை விட என்னத்தை பிடிக்கன்னு தான் கேட்கணும் நம்ம. இந்த டைமில் விட்டு பிடிக்க முடியுமா? நான் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். என்னாச்சுமா முடிச்சுட்டு வரேன், மைக் அங்கே பாஸ் பண்ணியிருக்கேன். விட்டு பிடிக்கிறதுன்றது வந்து இப்போ நான் வந்து வெளியே போயிட்டு கஞ்சா அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு எனக்கு கண்டுபிடிச்சிங்க நீங்கள். நான் வந்து உங்களுக்கு எனக்கு ஒரு 9ஆம் கிளாஸ் படிக்கிறேன், யூ ஆர் பீங் மை பேரண்ட். நான் வெளியே போனால் ஏதாவது ஒரு போதை பழக்கம் பழகிட்டு வரேன், இல்லை அவங்களோட பழகிறவங்க தான் போயிட்டு வரேன்னு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. அப்போ என்னை விடாமல் இருக்கிறது நல்லது. நான் சொல்கிறது இல்லை, நான் வெளியே போய் சும்மா தான் பேசிட்டு வரேன், கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு வரேன், பசங்களாம் வந்திருக்காங்க செய்கிறாங்க, ஆனால் 10 மணிக்கு மேலே தான் நான் போயிட்டு வரேன் அப்படின்னா நோ. இல்லைடா நம்ம வீட்டில் ரூல்ஸ் இருக்குது, 10 மணிக்கு எல்லோரும் படுத்துறோன்னா படுத்துகிறோம். சிக்கல் என்ன அப்படின்னா அது ஒரே நல்லா நடக்காது. திருப்ப ஒரே ரூல்ஸை மாற்றாமல் ஒரே மாதிரி சொல்லிகிட்டே இருக்கணும். சில நேரம் நம்ம வந்து தேத்தி வச்சுருப்போம், நடுவில் வந்து யாராவது ஆட்டை கிளப்பாங்க 7 ஸ்டோன் மாதிரி. நம்ம வந்து அப்போ தான் குருவி கூட்ட மாதிரி சேர்த்து வச்சுருப்போம். இது பரவாயில்ல போயிட்டு அப்போ ஒன்றும் பிரச்சனை, நான் பேசிக்கிறேன் மாட்டேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இது என்னது நம்ம வாட்டுக்கு என்ன தேவை, அப்படி யாரையும் பண்ண விடாதீங்க. தட் யூ ஷுட். அவன் என்ன செய்யணுன்ற நான் தான் முடிவு பண்ணுற சொல்லுங்க சார். அவங்கக்கிட்ட மைக் கொடுங்க பொதுவாகவே சார். உட்காந்தே பேசுங்க சார், உட்காந்தே பேசுங்க. பொதுவாகவே இப்போ வந்து ஃபாதர் மதர் 2 பேரும் வந்து அந்த குழந்தைய வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, வளர்க்குறாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி சமயங்களில் வந்து சில நேரங்களில் வந்து ஃபாதர் வந்து சில கண்டிஷன்ஸ் வந்து போட வேண்டியதாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்போ காலையில் சீக்கிரமாக எஞ்சிக்கணும், காலையில் கொஞ்சம் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பணும், இப்படின்றதெல்லாம் ஒரு ரொட்டீனாக ஒரு டிசிப்ளின் இருக்குது. பட் இதை வந்து மதர் வந்து கொஞ்சம் ஒரு கைண்ட்னஸ்ஸாக அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அந்த லெவலில் கொண்டு வரணும். பட் அது இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் என்னென்னா நாம் வந்து இறங்கி சொல்ல வேண்டியதாக இருக்குது ஆஸ் எ ஃபாதர். அப்போ நம்ம சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, இவர் இப்படியே தான் பண்ணிகிட்ருப்பார், வாப்பா இதே தான் சொல்லிகிட்டு இருக்காரு, இதே தான் பண்ணிகிட்ருக்காரு, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருக்காரு, இதை க்ளீன் பண்ணு அதை க்ளீன் பண்ணு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ இந்த மாதிரி வரும்போது வாப்பா மேலே வந்து ஒரு வெறுப்பு வந்துடுது. அது இல்லாமல் இது வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி நம்ம பேசுகிற மாதிரி தான் அந்த நைட்டு ஃபோன் பார்க்குறது. நைட்டு ஃபோன் பார்க்கும்போது நாம் என்ன சொல்கிறோன்னா சீக்கிரமாக தூங்குங்கன்னு சொல்கிறோம். பட் என்ன ஆகுதுன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆகுது. நைட்டு வந்து ஃபோனை பார்க்குறாங்க, பார்த்துட்டு காலையில் லேட்டாக எஞ்சிக்கிறாங்க. இது நம்ம கண்டித்தோம் அப்படின்னா ஒரு ஃபாதர் வந்து அங்கே வந்து ஒரு எனிமி ஆயிடுறாங்க, மதர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இதாகிடுறாங்க. இது என்ன சொல்லணும்னா இந்த சார் ரொம்ப நல்ல பாயிண்ட் ஆக்சுவலி நீங்கள் சொன்னது. இது வந்து விசே ட்ரையாங்குலேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா, குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா 3 பேர் ஒரு டீம் ஆயிடுவாங்க, ஒருத்தர் மட்டும் கார்னர் பண்ணிடுவாங்க. அந்த கார்னர் பண்ணுறவங்க தான் ரொம்ப மனவேதனையாக இருக்கும். இவங்களுக்காக தான் உழைக்கிறோம், இவங்களுக்காக தான் சமைச்சு கொட்டுறோம், இவங்களே நம்மளை வந்து யாருமே அன்பு பாசமாக இல்லைன்ற மாதிரி ரொம்ப வருத்தமாக, ரொம்ப மோசமான ஸ்டேட் டு பி இன். இது வந்து நான் நேராக பதில் சொல்ல சுற்றி தான் பதில் சொல்கிறேன். குழந்தை வளர்ப்பில் வந்து எந்த மாதிரியான ஒரு நிலைக்கு போயிடுறது நல்லது அப்படின்னா, அவங்களே பார்த்துக்கிற மாதிரி கொண்டு போயிடுறது நல்லது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் என்ன அசம்ஷனில் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எல்லோரும் ஹாவ் நார்மலி டெவலப்டு சைல்டு. அதாவது புத்தி சக்தியில் எந்த குறைபாடும் இருக்க போகிறதில்ல, அவங்களுக்கு சொன்னால் புரியும். அந்த மாதிரியான குழந்தைய தான் ரெகுலர் ஸ்கூலிங்கில் படிப்பாங்க. அப்படின்றப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஒரு அட்டவணை மாதிரி போட்டு கையில் கொடுத்துருங்க. இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு பள்ளி கொடுத்துட்டு போகணும், இத்தனை மணிக்கு இது செய்யணும். நீங்கள் அதில் இன்டர்வியூனே பண்ணாதீங்க. லீவ் போட்டால் போட்டு அவன் போய் திட்டு வாங்கட்டும், அவனுக்கு தானே ஸ்கூல். நம்மளால் என்ன செய்ய முடியும்? அன்பாக பாசமாக இருக்க முடியும், ஃபீஸ் கட்ட முடியும், துணிமணி எடுத்து தர முடியும், சாப்பாடு கொடுக்க முடியும். மிச்சம் அவன் தான் பார்த்துக்கணும். அவனுக்கு பதிலாக நம்ம எந்திரிச்சு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது, நமக்கு டென்ஷன் தான் மிஞ்சம். இதை வந்து நீங்களும் உங்கள் மனைவியும் சேர்ந்து முடிவெடுக்கணும். எனக்கு என்னமோ இது செஞ்சது நல்லதுன்னு தோணுது. இப்போ நிறைய இந்த விஷயம் எப்படி பார்க்குறோம்னா, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இருக்கும், அது வந்து அப்பா அம்மாவுக்குள்ளே பிரச்சனையை உருவாக்கும். நான் சொல்கிறத திருப்ப சொல்கிறேன். கணவன் மனைவியாக சண்டை இருக்கும், கப்புலாக தே வில் ஹேவ் ஃபைட். ஆனால் அதை வந்து அவங்க
அவங்க அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருக்கிறதுல இப்போ நிறைய பிரச்சனையை உருவாக்கிட்டே இருக்கும். அங்கே இருக்கிற பிரச்சனையை கொண்டு போய் இங்கே சொல்கிறது, இங்கே இருக்கிற பிரச்சனை ஒரு டிஸ்டன்ஸ்லேயே ஓடிட்டே இருக்கும். அது நீங்கள் நம்ம ஸ்லோவாக எதில் போயிடுறது நல்லது அப்படின்னா, ஒரு அட்டவணையை போட்டு கையில் கொடுத்துறது நல்லது. அவன் ரூம்லேயே ஒட்டி வச்சுறது நல்லது. காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இதெல்லாம் செய்யணும், அப்புறம் இது செய்யணும், லீவுனா இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி வச்சுருங்க. செஞ்சால் அப்பா உனக்கு இதை வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன்னு சொல்லிடுங்க. ஒரு மாதம் கரெக்டாக ஃபாலோ பண்ணு, ஒரு நாள் விடாமல் வாங்கி பண்ணால் இதை பண்ணி தரேன்னு வேணால் சொல்லிடுங்க. வெளியே போவோம், இல்லை கடைக்கு போய் சாப்பிடுவோம், ஏதோ ஒன்று சொல்லிடுங்க. உதவியாக இருக்கா நான் சொன்னது, இல்லை சம்மந்தம்லாம் பேசுகிற மாதிரி இருக்கா? ஒன் லாஸ்ட் கொஸ்டின் ஐ கேன் டேக். உட்காந்தே கேளுங்க சார். மைக் முன்னாடி வேணும். நீங்கள் கேட்க போகிறீங்களா? சொல்லுங்கள் சார், முடிச்சிடலாம். நம்மளோட ஆசைங்களை பிள்ளைங்க மேலே திணிக்கலாமா? எப்படி? இல்லை, என்ன அர்த்தத்தில் கேட்குறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ எனக்கு என் பையனை இந்த ஸ்டேஜில் தான் குரான் மனனம் பண்ண முடியும். சரிம்மா. அவன் பண்ணவே மாட்டேன். இந்த ஸ்கூலில் நான் சேர்த்துறதுக்கு ரீசனே குரான் மனனம் பண்ணணும்னு. ஓகே. ஆனால் அவனுக்கு இந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே. ஆனால் நான் கொண்டு ஜாயின் பண்ணிட்டேன். சரி. ஆனால் அவன் ஒவ்வொரு நாளும் இஷ்டம் இல்லாமே தான் வாரான். இஷ்டம் இல்லாமே தான் கேட்டால் எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கலை, எனக்கு படிக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவனோட ஆக்டிவிட்டீஸே இப்போ மாறி. உங்கள் கேள்வி என்ன சொல்லுங்கள். என்னோட எய்ம் அவன் இப்போதைக்கு குரான் மனனம் பண்ணணும். அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் எப்படி செய்யன்னு எனக்கு தெரியலையே. மேஜிக் பண்ண முடியாது. இல்லை, எப்படி அவனை நான் இல்லை, அது நீங்கள் என்ன, இப்போ நான் ஒரு வேளை அந்த பையனுக்கு பேரண்டாக இருக்கேன் அப்படின்னா, அது ஓதுறதுனால, அது கற்றுக்கிறதுனால அவனுக்கு என்ன பலன்றதை சொல்லலாம், சொல்லி கொடுக்குறோம். அதனால பலன் அடைஞ்சவங்க யார்ட்டையாவது பேச வைக்கலாம். சரி, அது அவனுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்குன்னா அவன் பண்ணட்டும். ஆனால் அவன் இதனால் அவனோட ஆக்டிவிட்டீஸே மாறுது. இப்போ நான் இதனால் அவனை ஸ்கூல் சேஞ்ச் பண்ண முடியாது, அப்படி தானே? இந்த ஸ்கூலில் சேர்த்துட்டோம். நீங்கள் பேரண்ட்டாக தான் முடிவு எடுக்கணும். ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான மேடையில் கான்ட்ரவர்ஷியலான கேள்வி கேட்டுருக்குறீங்க. இல்லை சார், நீங்கள் கேட்குற கேள்வி நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் நான் சொல்கிறேன். உங்களுக்கு உங்கள் பையன் குரான் ஓதுனா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆமாம். ஆனால் அவனுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. நிறைய பிள்ளைகளுக்கு பிடிக்காது. ஆனால் ஓவர் த டைமில் அதோட அர்த்தம் புரிஞ்சுட்டு பிள்ளையை படிக்க ஆரம்பிக்குங்க. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ நமக்கு ஒரு ஆசை இருக்க தான் செய்யும், நம்ம சொல்ல தான் முடியும். அந்த பிள்ளைக்கு உண்மையிலே பிடிச்சி போச்சுன்னா ஆயிரும். இல்லைம்மா எனக்கு பிடிக்கல அப்படின்னா பிடிக்கல, சரி ஃபைன், உனக்கு என்ன பிடிக்குதோ பண்ணு, அப்படி தானே சொல்ல முடியும். நான் திருப்பவும் சொல்கிறேன், பேரண்ட்டாக நம்ம தங்குறதுக்கு இடம் கொடுக்க முடியும், ஃபீஸை கட்ட முடியும், துணிமணி வாங்கி கொடுக்க முடியும், அன்பாக பாசமாக இருக்க முடியும், சாப்பாடு போட முடியும். மிச்சத்தை அதுதான் பார்த்துக்கணும். ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ செடி வைக்கிறோம், தண்ணி ஊற்றலாம், உரம் போடலாம், கவாத்து பண்ணலாம். அது வளர்ந்தா வளரட்டும், வரலைன்னா போட்டு நம்ம என்ன செய்யுது. அப்படி இருந்துக்கிறது நல்லதுன்றேன். வீட்டில் வச்சு ஓத தான் செய்வான், பள்ளியில் போய். நல்ல விஷயம் தானே. செய்ய மாட்டாங்க. அது நீங்கள் டீச்சர்கிட்ட கேளுங்க. அது அந்த பிரச்சனை என் பிரச்சனை இல்லை. அந்த டிபார்ட்மெண்ட் டீச்சர் டிபார்ட்மெண்ட். இதனால ஸ்கூலே இங்கே தான் ஓதுறானாமா, வீட்டில் தான் ஓதுறது இல்லையாமா. வீட்டில் ஓதுன்னு சொல்லலை, சொன்னாலும் செய்ய மாட்டான். அவனுக்கு டைம் நேரத்தோடு எழுந்திருக்க வேண்டியிருக்கு. அது டென்ஷனாக ஆகுது. காலையிலேயே 5:45 எழுந்திருக்க. கேள்விக்கு பதில் வந்ததா குழப்பி விட்ட மாதிரி இருக்கா? இல்லை இல்லை, நான் என்ன செய்யணும்? நான் அவனுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, குரான் ஓதுறதுனால என்ன பலன்றதை சொல்லுங்க. அதனால் அது படித்தவங்க ஸ்காலர்ஸ் இருப்பாங்க, அது படித்த இமாம்மார்கள் இருப்பாங்க. அதில் எல்லாத்தையும் பிடிக்கலைன்னாலும் யாராவது ஒருத்தரை பிடிச்சிருக்கோம் உனக்கு, அவன் சொல்கிறத கேட்கட்டும். புரிக்குதான்னு பார்ப்போம். ஒரு வருஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆகுதுன்னா கண்டினியூ பண்ணுவோம், ஆகலைன்னா ரூட்டை மாற்றுவோம். வேறு என்ன செய்ய? நம்ம பிள்ளை தான் முக்கியம். பிள்ளை உடம்பும் மனசும் தான் முக்கியம். மிச்சத்தை அப்புறம் பார்த்து ஓதுவான். இங்கே அதிகமாக செய்ய வேண்டியது இருக்குல்ல, அதுக்கு சம்மதம் இல்லை. 1 மணி நேரம். ஒரு நிமிஷம் இருங்க, உங்கள் ஐடியா வருது, வெயிட் பண்ணுங்க, சொல்லுங்க. எனக்கு இல்லை, அவங்களுக்கு அப்படியே அங்கே முடிச்சிருங்க. நான் என்ன சொல்ல உங்ககிட்ட? இது கோர்சஸ், அதாவது இன்ஜினியரிங், டாக்டர், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அந்த மாதிரி இப்போ எனக்கு ஆசை இருக்கும். சரி, என் பையனுக்கு அதை நான் திணிக்கிறது இல்லை. அதை திணிக்கிறது சரியா, அதை தான் அவங்க கேட்குறது. அப்படி கேட்டிங்க அப்படின்னா இப்போ திணிக்கிறது வேற, விழிப்புணர்வு ஏற்படுத்துறது வேற. இல்லை, திணிக்கிறது இப்போ என் வர்றேன் அது அந்த பிள்ளை தான் சொல்லணும். இப்போ எனக்கு எங்கள் அப்பா நீச்சல் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறாப்புல, என்னையை கொண்டு போய் போடுறாப்புல, என்னை சாகடிக்க போகிறாருன்னு நான் நினைக்கிறேன்.
ஒரு அரை மணி நேரத்துக்கு நான் அப்படி நினைக்கிறேன். என்னை கொல்ல பார்க்குறாரு இந்த ஆள், தண்ணியில் முக்கி சாவடிக்கிற பார்க்குறாப்புல. கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு மிதக்க தெரிஞ்சுட்டு ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது. என் பசங்களோட போய் நான் குளிக்க போகிறேன். உனக்கு யாரை நீ சொல்லி கொடுத்தா? எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு. ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். அது பாடி தாங்குதா இல்லையான்னு நம்ம பார்த்தா தெரியும். ஒரு 5-6 மாதம் பார்ப்போம், ஒரு வருஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த குழந்தை எக்ஸ்போஸ் ஆகட்டும். எக்ஸ்போஸ்னால் அது என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு மேலேயும் வரலன்னா வில் டேக் அ கால். அப்படிலாம் பண்ணுறான்னா ஓகே நான் தனியாக பேசுகிறேன் உங்ககிட்ட. நான் சொல்ல வர்றது புரிஞ்சுக்கிட்டா? ஆமாம், ட்ரை பண்ணி பார்ப்போம், வருதான்னு பார்ப்போம். 1 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பாடி தாங்கலையா ரூட்டை மாற்றிடும். நீங்கள் வேறு இன்னொன்று கேட்கணும்னு சொன்னீங்கல்ல, போதும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போகணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் பேஷன்ஸ். இருக்கா கேள்வி? ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸ், ஹைப்பர் ஆக்டிவிட்டி சைல்டு, அந்த மாதிரி சைல்டை பற்றி ஒரு ஏதாவது சொல்லிடுங்களேன். ஏதாவதுன்னா எனக்கு கவிதை மேடையாது இல்லை சார், ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸ் பற்றி நீங்கள் ஏதாவது நாங்கள் வந்து காலேஜில் படிக்கிறப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா? வர எனக்கு என்ன ஞாபகம் வருது, காலேஜ் படிக்கிறப்போ எக்ஸாம் எழுதுறப்போ எங்களுக்கு கேள்வியெல்லாம் பெருசாக கேட்க மாட்டாங்க. ஒரு எழுத்தில் எழுதிட்டு 50 மார்க் கொஸ்டின் போட்டிருப்பாங்க. நாங்கள் தான் ஆரம்பிக்கணும், எங்கேயாவது ஆரம்பித்து எங்கேயாவது கொண்டு போய் அதை முடிக்கணும். என்ன வேணும்னு தெளிவாக கேளு. ஹைப்பர் ஆக்டிவிட்டி பற்றி என்ன செய்யணும்னா அப்போ அதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்கேனான்னு கேட்குறீங்களா? ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அது ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படின்னா தமிழில் வந்து துருதுரு குழந்தைன்னு சொல்லுவாங்க. துருதுரு குழந்தைன்னு எப்போ சொல்கிறது அப்படின்னா, இடம் பொருள் ஏவல் தெரியாமல் துருதுருன்னு இருக்குது, ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்குது, பள்ளிவாசல் போனாலும் அப்படி தான் இருக்காங்க, கல்யாண வீட்டுக்கு போனாலும் அப்படி தான் இருக்காங்க, ஸ்கூலுக்கு வந்தாலும் அப்படி தான் இருக்காங்கன்னா தான் அப்போ தான் துருதுரு தன்மைன்னு சொல்லணும். அது வாட்டுக்கு ஆக்டிவாக இருக்குது, நம்மளை சமாளிக்க முடியலன்றதுக்காக அது துருதுரு தன்மைன்னு சொல்லக்கூடாது. இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். துருதுரு இதை தான் எதிர்பார்த்தீங்களா? முடிச்சிட்டுமா சொல்லிட்டு. துருதுரு தன்மை வந்து மோஸ்ட் காமன் இன் பாய்ஸ் தென் கேர்ள்ஸ். துருதுரு தன்மை குழந்தை இருக்கிற குழந்தைகளுக்கு நிறைய கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ வரும். மோஷன் போகிறது கூட பொறுமை இல்லாமல் துருதுரு தன்மையாக இருக்கிற பிள்ளைகள் நிறைய இருக்காங்க. சரியாயிருமா அப்படின்னா ஒரு 13-14 வயசுக்கு மேலே அது அப்படியே குறைஞ்சிரும். அது துருதுருன்னு இருக்குன்னா டயர்டாக்கிக்கிறங்க ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக. ஏதாவது இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டி கொடுத்து டயர்டாக்கிட்டு அப்புறம் நீங்கள் போய் படிக்க வைக்கிறது எதனாலும் பண்ணுங்கள். இல்லைன்னா